இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 41. மாத்தாலே மாத்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். மார்த்தாலே மார்த்தாலே அப்படின்ற அந்த நேமுக்கு பதிலாக நம்முடைய பெயரை சேர்த்து இந்த வசனத்தை சொல்லி பாருங்களேன். நாமும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறோம். பிரியமானவர்களே, கவலைப்படுகிறதினால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் தந்திரமாக ஜெபிக்க விடாதபடி பல விதமான கவலைகளை கொடுக்கிறான். நல்லா ப்ரேயர் பண்ணணும், என் பிரச்சனையெல்லாம் மாறணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஜெபிக்க உட்கார்ந்தாலே அந்த கவலைகள், வேதனைகள், குடும்ப பாரம், நெருக்கங்கள் அந்த நம்முடைய ஜெபத்தையே தடைப்படுத்துகிறது. கவலைப்பட்டு அந்த நாள் நம்ம ஜெபிக்காமல் விடுகிறோம். பிரியமானவர்களே, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்று, இயேசுவின் பாதம். அந்த பாதத்தில் அமரும் போது நிச்சயமாக உங்க கவலைகள் மாறும், உங்க கண்ணீர் மாறும், உங்க பிரச்சனைகள் மாறும். பிரியமானவர்களே, அன்னாளுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும்போது பயங்கரமான ஒரு கவலை. பெண்ணினால் தன்னுடைய சக்களத்தினால ரொம்ப வேதனைப்படுகிறாங்க, கவலைப்படுகிறாங்க. அவமானங்கள், நெருக்கங்கள், ஒரு குழந்தை இல்லாதது நிமித்தம் அவங்க பயங்கரமா விதமான ஒரு நெருக்கத்துக்குள்ளாக கவலையோடு இருக்கிறாங்க. ஆனாலும் தன்னுடைய கவலைகளை கர்த்தரிடத்தில் இறக்கி வைக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து போன அன்னாள் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் உடைத்து ஊற்றுகிறாங்க. பிரியமானவர்களே, அற்புதம் நடந்தது. சில நாளுக்குள்ளாகவே மிராக்கிள்ஸ் நடந்தது. அன்னாள் எதற்காக ஜெபித்தார்களோ அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார். இந்த காலைவெளியில் ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, கவலைப்படாதிருங்க, உட்காருங்க, தேவ சமூகத்தில் அமருங்க. கர்த்தர் பார்க்கிறார், உங்க மனபாரங்களை அறிகிறார், உங்க இருதயத்தின் வியாகுலங்களை அறிகிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். உங்க கவலைகளை கர்த்தர் மாற்றுவார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் கவலையெல்லாம் இறக்கி வைங்கள் என்று சொல்லி இருக்கிறாரே, உங்க கவலைகள் நிச்சயமாய் மாறும். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கவலைகளை ஆண்டவரே, கவலையோடு வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. ஜெபிக்க முடியாதபடி தந்திரமாய் பிசாசானவன் பலவிதமான கவலைகள், பலவிதமான யோசனைகளை கொடுத்திருக்கிறான்ப்பா. கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் மாறட்டும். என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. எந்த காரியத்துக்காக கவலைப்பட்டு கலங்கி போய் ஒடுங்கி இருக்கிறார்களோ அந்த காரியங்களை ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா. நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறாங்க. கவலைப்படக்கூடாது, கர்த்தர் இருக்கிறார். உங்க பிரச்சனையெல்லாம் அவர் மாற்றுவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.